குட் மார்னிங்க. காலையிலே செம்பரம்பாக்கம் மீன் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். இன்றைக்கி மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம். பார்த்தா போகிற வழியிலே வந்து அங்கே வாத்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. சரி வாத்து விலை எவ்வளோன்னு கேட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு சும்மா போய் கேட்டால் அவங்க சொன்ன விலையில் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல். அவ்வளோ ரேட் சொல்கிறாங்க. ஒரு வாத்து 300ரூபா 350 மேலே தான் வருமா. அதை பார்த்த உடனே நம்மளுக்கு பயம் வந்துடுச்சு. சரி வேணாம், கொஞ்ச நேரம் வந்ததுக்கு தேஜுக்குட்டி வாத்து கூட விளாட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே இறக்கி விட்டாச்சு. வாத்தோட வாத்தா போய் வாத்து கூட போய் பார்த்துட்டு விளையாடிட்டு சரி இது மட்டும் போதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் சரி பக்கத்தில் இன்னொரு வாத்து கிடக்குது, அங்கேயாவது விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குமான்னு சொல்லிட்டு போய் கேட்டு வாங்கலான்னு பார்த்தா அங்கேயும் அதை விட அதிகமாக தான் இருக்குது ரேட்டு. சரி எதுக்கு தேவையில்லாமல் நம்மளுக்கு காசு இருக்கும்போது நம்ம வாத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு வந்து எது தேவைப்படாது, எது விலை கம்மியாக இருக்கோ அதை போய் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்களும் இந்த செம்பரம்பாக்கம் மீன் மார்க்கெட் போகிற வழியில் இருக்கிற இந்த வாத்து கடைக்கு வந்திருக்கீங்களான்னு பார்த்து சொல்லுங்கள். குரூப் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். உங்களுக்கு இல்லை உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டு போகுது, வாத்து ரேட்டு எவ்வளோ போகுது பர் கேஜின்னு சொல்லிட்டு அதையுமே எங்களுக்கு சொல்லுங்கள். தெரிஞ்சால் நாங்களும் வந்து யூஸ்ஃபுல்லாக அதை வந்து பார்த்துக்குவோம். வந்து வாங்குறதுனா கூட வாங்கிப்போம். ஏன்னா வாத்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்மளால் சாப்பிட முடியாது. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேஜு கூட கொஞ்ச நேரம் விளையாடுறாங்க. உங்களுக்கு பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. அவங்க மாமாவும் 2 பேர் கூட வந்திருக்காங்களா, அவங்க கூட போயிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. வாத்துக்கிட்ட கை வைக்கலான்னு போகிறாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு பயமாக இருக்குது போல். சந்தோஷத்தை பாருங்கள் அந்த முகத்தில். சரி ஜாலியாக விளையாடிட்டு சரி விளையாடி முடிச்சுட்டு நாங்கள் மீன் வாங்குறதுக்காக மீன் கடைக்கு போனால் அங்கே பாருங்கள் ஷாக்கை வேறு லெவலில் இருக்கும். அங்கே பாருங்கள் மீன் மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ கூட்டம். கடல் மீனுக்கு தான் கூட்டம் இருக்குன்னு பார்த்தா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஏரி மீனுக்கு பாருங்கள் கூட்டத்தை ஜேன்னு இருக்குது. சரி வந்ததுக்காக அந்த கூட்டத்தை பார்த்துட்டு மீன் வாங்கலான்னு போனால் அதை விட பயங்கர ஷாக்கு. அப்படியே மீனெல்லாம் செம்ம ஃப்ரெஷ்ஷு, அப்படியே ஏரியிலேருந்து பிடிச்சி நம்ம வாங்கிட்டு வர மாதிரியே ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு இருக்குது. அந்த மாதிரி தான் மீனெல்லாம் இருக்குது பாருங்கள். எல்லா மீனும் உயிரோடு தான் இருக்குது. எல்லா மீன் பேரே தெரியல நிறையா பேரோடது. கெண்டை மீன் வச்சுருக்காங்க, ஜிலேபி மீன், அப்புறம் கட்லா, ஏதோ நிறையா வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து எப்பயுமே வந்து அந்த ஜிலேபி மீனோட அடிமை. இந்த பாருங்கள் ஒரு கெண்டை மீன் அப்படியே துடிக்குது பாருங்கள், எகிரி குச்சிருச்சு டப்பாலேருந்து. நல்லாயிருக்கும், ஆனால் போய் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் அந்த பக்கமாக போகிறீங்கன்னா ஜாலியாக போய் பார்த்துட்டு போங்க. நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். அவங்க எல்லா மீனுமே நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்குறதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இதெல்லாம் விலை ரொம்ப அதிகங்க. 450 கிலோ. கேட்ட உடனே நம்மளுக்கு பக்குனாகி போச்சு. கிலோ 100 வாங்குறதுக்கு தான் நாம் வந்திருக்கோம். நமக்கே அதுக்கு இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று எகிரி குச்சிருச்சு. அங்கே போனால் நல்லா ஜாலியாக தான் இருக்கும், நல்லா அழகாக பார்த்துட்டு வரலாம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை க்ளோஸ் பண்ணுற கண்டிஷனில் இருந்தாங்க. எல்லா கடையிலையும் 100 போட்டாங்க கிலோ. இவங்க மட்டும் கடை க்ளோஸ் பண்ண போகிறேன் 3 கிலோ 250 பண்ணாங்க. அடித்தது ஆஃபர்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அந்த மீனை வந்து நாங்கள் வாங்கிட்டோம். மொத்தம் 6 கிலோ தான் இருந்துச்சு, நிறையாவே இருந்துச்சு. 6.5 கிலோ இருந்துச்சு. 6.5 கிலோவே வாங்கிட்டோம். எப்படியும் ஒரு எங்கள் வீட்டுக்கு வேணும், பசங்க ரூம் 2 ரூம் இருக்குது, 2 ரூம் பசங்களுக்கு வேணுன்றதுனால நாங்கள் அப்படியே மொத்தமாக வாங்கிட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக போயிட்டோம். பாருங்கள் அதுக்கு நடுவில் அவங்க வந்து என் பொண்ணு வந்து மீனை கையில் எடுத்துட்டாங்க. அழகாக எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பயம் இருந்தால் கூட லைட்டாக அவங்க மாமா சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்க வந்து ஜாலியாக விளையாடுறாங்க. அதுதான் கொஞ்ச நேரம் விளையாடின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் கூட்டம் இருக்கிற கூட்டத்தில் மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு இடமே இல்லாமல் ஒரு இடத்த பிடிச்சிட்டோம். பாருங்கள் மீனை ஒரு கடிக்கிற மாதிரி பயங்கன்றான் குழந்தைய. சரிங்க க்ளீன் பண்ணுறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். க்ளீனிங் வந்து பயங்கரமாக வந்து போயின்னுக்குது. இதுக்கு நடுவில் பார்த்தா மறுபடியும் இன்னொரு மீன் எகிரிக்கு வச்சிருச்சு. அந்த கடைக்காரங்க எடுத்துகிட்டு போய் டப்பாவில் போடுறாங்க. அந்த மீன் மார்க்கெட்டுக்கு வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போது. மொத்தம் 6 கிலோ மீனையும் க்ளீன் பண்ண போகிறாங்க. கிலோவுக்கு இப்போ 20 ரூபா தான் வாங்குகிறாங்க. பரவாயில்ல, கையில் தான் க்ளீன் பண்ணுறாங்க. அருவாமனை வச்சுட்டு அவங்ககிட்ட தான் போய் கொடுத்தோம். 2 லேடிஸ் க்ளீன் பண்ணாங்க. ஜாலியாக பேசிக்கிட்டு என் குழந்தையோட விளையாடிட்டே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அழகாக நல்லாயிருக்கும். நீங்கள் கூட வாங்க, கண்டிப்பாக இந்த செம்பரம்பாக்கம் மீன் மார்க்கெட்டுக்கு வாங்க. விலைலாம் கம்மியாக தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. நம்ம வந்து கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்குது, நம்மளால் நிறையா செலவு பண்ணி நான்வெஜ் சாப்பிட முடியலன்றவங்க இங்கே வந்து மீன் வாங்கிட்டு போங்க. நல்லாவே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும் மீன் எல்லாமே.
வாங்கிட்டு போங்க. மொத்த மீனும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 6 கிலோ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலேயே ஃபாஸ்ட்டாகவே க்ளீன் பண்ணிட்டாங்க. இங்கே நிறைய வேஸ்ட்டு கூட இருக்குது போல். கொடுத்து கேட்டால் கூட கொடுப்பாங்க. வேறு ஏதாவது ஃபிஷ் வளர்க்குறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க போல். நல்லா க்ளீன் பண்ணுறாங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி சொன்னால் அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. மொத்தமாக 6 கிலோ மீன் வந்து கிலோ 3 கிலோ 250 ரூபான்ட்டு 500 ரூபாய்க்கு மீன் வாங்கினோம். 120 ரூபாய்க்கு வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் கொடுத்தோம். 1 கிலோவுக்கு 20 ரூபான்னா 6 கிலோவுக்கு 120 ரூபா கொடுத்துட்டு மீன் நல்லா அவங்க பாருங்கள் நல்லா பெரலெல்லாம் அழகாக எடுத்துகிட்டு ஒருத்தவங்க பெரல் எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க. இன்னொருத்தவங்க அருவாமனை வச்சு கட் பண்ணுறாங்க. இவங்க க்ளீன் பண்ணி போட அவங்க கட் பண்ணி போடுறாங்க. ஒரு வழியாக ஒரு 3 கிலோ ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்த 3 கிலோவை கொட்டி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்து விட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கொண்டு வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பிட்டோம். மழை வேலை முடிஞ்சிச்சு. தேஜ் அவங்க மாமா மேலே உட்காந்துட்டாங்க. போகிற வழியில் பாருங்கள் வெறும் மீன் கடை தான். மீனெல்லாம் அப்போ தான் எடுத்துகிட்டு வந்து கொட்டுறாங்க ஃப்ரெஷ்ஷாக. கொட்டும் போதே அது வந்து தண்ணியில் இருக்கிறோன்னு நினச்சிக்கின்னு குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மீனுங்களை எகிரி குதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள் ஃப்ரெஷ் மீன் தான். சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே நம்மளுக்கே வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே பாரு இவ்வளோ அழகாக மீன் நம்ம உயிரோடெல்லாம் பார்த்து வாங்கின மீன் ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். வாங்கி பாருங்கள் மீனெல்லாம் அப்படியே வரிசையாக வச்சுன்னு இருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் கம்மியான ரேட்டு தான். ரொம்பலாம் ரேட்டெல்லாம் இருக்காது. நான் ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள் மீன் கொட்டுறாங்களே எப்படி எவ்வளோ அழகாக அது துடிக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக வந்து இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஏரிக்கு செம்மணம்பக்கம் ஏரி பக்கத்துலேயே தான் இருக்குது. சரி முடிச்சுட்டு வர வழியில் பார்த்தா ஒரு பைனாப்பிள் கடை வச்சு தேஜ் பைனாப்பிள் வேணும்னு கேட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு கிலோ எவ்வளோன்னு கேட்டால் 100 ரூபான்னு சொல்கிறாங்க. பழத்தோட ஒரு பேக்கெட்டில் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து 50 ரூபாயா. சரி ஓகே ஏதோ ஒன்று வாங்க குழந்தை ஆசைப்பட்டாலேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு. வாங்கின உடனே அவன் மாமா கூட சேர்ந்துன்னு பிரித்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. சாப்பிட்டுக்கினே வண்டி ஓட்டிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு மீனை பிரித்து க்ளீன் பண்ணலாம் எடுத்து கொட்டும்போது ஒரு பெரிய வானல் நிறையா வந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ மீன் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு 3 கேஜி, ரெண்டாவது 3 கேஜி, ஆல்மோஸ்ட் 6 கேஜியில் எப்படியும் ஒரு 2 கிலோ வேஸ்ட் ஆகிடும். அதில் இருக்கிற வேஸ்டேஜ் மட்டுமே க்ளீன் பண்ணும்போது 2 கிலோ ஆகிடும். 4 கிலோ இருக்கும். 4 கிலோ பிரித்து 3 பேர் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மீன். அவ்வளோதான். அவர் வந்து என் ஃப்ரெண்டு வந்து உள்ளே இருக்கிற முள் எடுக்கிறான். அது மட்டும் ஒரு 5 மீன் வாங்கிட்டு வந்தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு. அதை மட்டும் அழகாக எடுத்துகிறான். ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் ரொம்ப அழகாக வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது. அழகாக அந்த மீனை நான் வந்து பேசி என் வீட்டுக்கு விட்றான்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி அவனே எனக்கு கொடுத்துட்டான். வாங்கிட்டு வந்து நாங்கள் அதை ஃப்ரை பண்ணி எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதையுமே வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மசாலாலாம் போட்டு ரெடியாக இருக்குது ஃபிஷ்ஷு. என் ஒய்ஃப் தான் மசாலா போட்டாங்க. போட்டு பாருங்கள் அழகாக பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ அதை அழகாக பொரிக்க போகிறாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீன் எடுத்து போட போகிறாங்க. என் ஃப்ரெண்டு க்ளீன் பண்ணி கொடுத்த அந்த முள் இல்லாத மீன் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறாங்க. பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்கும் மீன். மசாலாலாம் போட்டு நல்லா காரசாரமாக போட்டாங்க. அது கூடயே கொஞ்சம் மீன் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். பாதி மீன் வந்து குழம்பு வச்சுட்டோம். அதை வீடியோ எதுவும் எடுக்க டைம் இல்லை. குழந்தை விளையாடிட்டே இருக்க. அவள் கூட விளையாடணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு கொஞ்சமாக இந்த வீடியோ வந்து எடுத்து எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ கட் பண்ணி எடுத்து அதை வந்து ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோ போடலான்னு நினைக்கிறதுக்குள்ளே